नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। त्रिची भाजपा का बजट 2024 व 2025 पर सेमिनार कल शाम को 6 बजे त्रिची सेंट्रल बस स्टैंड के पास निजी होटल में आयोजित किया गया। इस सेमिनार में त्रिची महानगर जिला अध्यक्ष की अध्यक्षता राजशेखरन ने की। प्रदेश उपाध्यक्ष प्रोफेसर कनक सभापति ने समझाने के लिए एक महान संबोधन दिया। राज्य पर्यवेक्षक उद्योग प्रभाग अशोक सुंदरेसन ने बजट एक नज़र में एक उत्कृष्ट प्रस्तुति दी। साथ ही इस सेमिनार में जनता और एसोसिएशन के स्वयंसेवकों द्वारा उठाए गए बजट संबंधी सवालों को भी सरल तरीके से समझाया गया। जिला महासचिव ओंडीमुथु कालीश्वरन, जिला कोषाध्यक्ष सेल्वराया, राज्य सचिव विचाराला प्रभाग श्रीराम, त्रिची महानगर जिला उपाध्यक्ष श्री साई प्रसन्ना, त्रिची नगर पालिका के जिला सचिव सतीश कुमार, त्रिची जिला अध्यक्ष एडवोकेट डिवीजन एडवोकेट मुथु मनिकावेलन ने धन्यवाद ज्ञापन दिया। त्रिची जिला प्रमुख औद्योगिक प्रभाग इस सेमिनार में श्रीराम शंकर ने भाग लिया। प्रदेश उपाध्यक्ष प्रोफेसर कनागा सभापति ने पत्रकारों को साक्षात्कार दिया और उनके लिखित प्रश्नों के उत्तर दिए। त्रिची सिटी रिपोर्टर एल बाबू की रिपोर्ट। 44 லட்சம் விவசாயிகள் முதல்ல அதுல பதிவு பண்ணாங்க. அதுல ஏறத்தாழ 21 லட்சம் விவசாயிகள் அவர்களுடைய பேர் சரியா இல்ல, குறிப்புகள் சரியா இல்ல, அல்லது சில பேர் போலியாக தவறுகள் தான் நடந்தது. இது 4 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அதனால அந்த எண்ணிக்கையெல்லாம் சரி பார்த்து நீங்க கொடுங்கன்னு சொல்லி மாநில அரசுக்கு சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு திமுக அரசு வந்து 3 வருஷம் ஆகுது. அதனால உண்மையில இப்ப பலனடைகள் பாத்தீங்கன்னா முதல்ல 44 லட்சமா இருக்காங்க கூட இன்னைக்கு வந்து ஓய்வூதியம் வாங்குறவங்க 22 லட்சம் தான். மீதி 21 லட்சம் பேருக்கு அந்த பணம் போறதில்லை. நீங்க வருஷத்துக்கு 6000 போட்டு 3 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா நான் தோராயமா போனதுல 3600 கோடி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இழப்பு. இது யார் காரணம்? ஏன் அதிகாரிகளை வச்சு செஞ்சு கொடுக்க முடியாதா? செஞ்சு கொடுக்கணும், அது நடக்கிறது இல்லை. PM ஸ்ரீன்னு ஒரு திட்டம் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அது என்ன திட்டம்னு சொன்னா பள்ளிகளை நவீனமயமாக்குறது. ஏன்னா இன்னும் அரசு பள்ளிகள் எல்லாம் பலது உங்களுக்கு பெரிய குறிப்பா தமிழ்நாட்டில் உட்கார்ற கிடந்து இல்லாம பெஞ்ச் இல்லாம பல மாநிலங்கள் அப்படி இருக்கு. ஆகவே அதையெல்லாம் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பள்ளிகள்ல இப்பெல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு கொண்டு வருவது எல்லாம் வசதியோட இதுக்கு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் உபயோகப்படுத்தியிருந்தன. தமிழ்நாடு அரசு சரியான விவரங்களை கொடுக்காதனால இன்றைக்கும் அதில் முழு பலன் நாம பெறாமல் இருக்கிறோம். இதெல்லாம் பெரிய சிரமம். முத்ரா கடன் சொல்லி 20 லட்சம் உயர்த்திருக்காங்க. ஆமாங்க. ஆனா அந்த முத்ரா கடன் கொடுக்கறதுல பிராக்டிகலா நிறைய பிரச்சனைகள் பேங்க் மேனேஜர்ஸ் தரமாட்டேங்கிறாங்க. பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, அது இருந்துதான் நீங்க கொண்டு வாங்க. நீங்க எந்த திட்டமும் கொண்டு வரும்போது மத்திய அரசு மாநில அரசு எந்த திட்டம் கொண்டு வரும்போது கீழே போய் சேரும்போது பல இடங்கள்ல சிரமம் இருக்கு. இதுல இப்ப நீங்க எந்த வங்கியில் அந்த மாதிரி நடக்குது, யார் அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம நண்பர்கள் திருச்சியாக எடுத்து செய்வாங்க. அதுக்கு மேலேயே நாங்க எடுத்து கொண்டு போறீங்க. இப்ப எந்த மேனேஜர் பண்ணுவியோ நானே சில நண்பர்கள் மூலமாக கேட்கும் போது சொல்றது வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஊர்ல பகுதியில மேனேஜர் செய்தீங்கன்னா அதுக்கு மேல மண்டல அலுவலகத்துக்கு நாம கொண்டு போகணுங்க. அதுக்கு மேல இல்லைன்னா மேல இருக்கிறது போலாம், இல்லாட்டி நாங்க நிதி அமைச்சகத்துக்கு எடுத்துட்டு போறோம். எந்த திட்டம் வரும்போது எல்லாரும் ஒத்துழைப்பு அவசியம். பல சமயங்கள்ல அது கீழே போய் சேரும் போது நிறைய சிரமங்கள் இருக்கு. அதை எடுத்து செய்ய வேண்டியது நம்ம ஒரு கடமை. நீங்க சொல்லுங்க, அதை நாங்க பண்றோம். சரி, போல சேவை துறைகள் இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோம், ஆதாரம் கொடுத்துருக்கோம். அதே சமயம் நடுத்தர மக்கள், அடித்தட்ட மக்களுக்கு நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசலுக்கு 1 வருஷமா ஸ்டாண்டிங், மற்ற விலைவாசி உயர்வு அதிகமாக நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தரப்புல என்ன முடிவு சார்? உண்மையில சொல்ல போனாங்க அதெல்லாம் பாதிக்கும் நேரடியாக. நீங்க உலக அளவுல இன்னைக்கு விலைவாசி உயர்வு ரொம்ப குறைவா இருக்கிறது நம்ம நாட்டில். விலைவாசி உயர்வு காங்கிரஸ் ஆட்சி கணக்கில் UPA பீரியட்ல 9% இன்னைக்கு 4%. நீங்க இன்ஃபிளேஷன் ரேட் பாருங்க, அந்த விலை குறியீட்டு என்ன பாருங்க, குறைவாக இருக்குது. அதனால அரசாங்கம் வந்து இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டு வருகிறது. அதிகமான வளர்ச்சி, குறைவான விலைவாசிங்கிறது உயர்வுங்கிறது இப்பதான் இருந்துட்டு இருக்குது. இதுலயும் எல்லா பொருளுக்கும் சொல்ல முடியாது. நான் சொல்றது சராசரி 1-2 அதிகமாக இருக்கலாம், அது எடுக்கிறதுக்கு நாம குறிப்பிட்டு சொன்னோம்னா நாம இந்த முயற்சிகளை என்ன பண்ணணுமோ நாம அவசியமா செய்யலாம். அப்புறம் இது பெட்ரோல் டீசலை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும்.
அது இப்போ இந்த கேள்வியிலே கூட வந்ததுங்க. அது ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய அமைப்பே எப்படின்னு சொன்னா, இது மாநிலங்கள் 3ல் 2 மாநிலங்கள் ஒத்துக்கொண்டு கன்சென்சஸ் அடிப்படையில் ஒரு மனதான மாநில உறுப்பினர்களுடைய அடிப்படையில் தான் ஏற்றுக்காதான் அது பண்ண முடியுங்க. அதனால மாநிலங்கள் ஒத்துக்கொண்டால் மத்திய அரசு தயார் என்று நம்முடைய நிதியமைச்சர் இப்போதும் சொல்லியிருக்கிறார், முன்னாலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதில் நாம இது பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அழகா, இந்த ஒரு வருஷமா நாம விலை ஏற்றுறது மட்டும் அதிகப்படுத்தாமல் இருக்கிறது மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாம் எதிர்த்த போது கூட நாம ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்கினதுனால இப்ப நம்ம நாட்டுக்கு 8300 கோடி ரூபாய் வருவாய் மிச்சமாயிருக்கிறது. 25 பில்லியன் தான் மிச்சமாயிருக்கிறது. இதெல்லாம் அரசாங்கம் உறுதியா இருக்குது. அமெரிக்காக்காரர் எதிர்த்தா, ஐரோப்பிய நாடுகள் எதிர்த்தன, உலக நாடுகள் எல்லாம் சொன்னா நீங்க மோடி இப்படி பண்றாரு குற்றச்சாட்டு நான் காங்கிரஸ்காரர். நாளைக்கு அமெரிக்கா ஒன்னும் உதவி பண்ணாது. மோடி சொன்னாரு எங்க நாட்டுக்கான முடிவு நாங்க தான் எடுப்போம். அமெரிக்காக்காரன் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு 15 நாள் அவங்க கமெண்ட் இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசாம இருந்தார். அதனால இதெல்லாம் துணிச்சலா பண்ணாதான் முடியும். ஆகவே விலைவாசி உயர்வு பொறுத்த வரைக்கும் பெருமளவு கட்டுப்பாடு. திருச்சியில் அடையாளமா இருக்கிறது பிஹெச்எல். அது நிறைய ஆன்சர் இருக்குது. அது ஆர்எஸ் இல்லாதனால நிறைய ஸ்டார்ட் ஒர்க் அதே போல ஆன்சர் அது